கர்த்தர் நல்லவர். இந்த இரவு நீங்கள் தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கமும் இன்பமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் அப்படின்றார் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், சாத்தியமில்லாத காரியங்களை நமக்கு சாத்தியமாக்கி தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது நம்மளால் முடியல ஒரு விஷயம்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்குமே அது முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் நம்மளால் அது முடியாது அப்படின்ட்டு. அதனால தான் முதலாவது நம்புவதை நிறுத்திட்டு, மற்றவர்களை நம்புறதை நிறுத்திட்டு, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை போடும்போது சகரியா 4:6 வாசிக்கிறோம், என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகணும் அப்படின்றார் ஆண்டவர். அப்போது பெரிய டாஸ்க்ஸ், பெரிய பெரிய சவால்கள், பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கலாம். செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி செய்ய போகிறோம்? நம்மளால் முடியாது. ஆகவே அதனாலே சந்தோஷமாக இருக்கணும். என்னால் முடியாது, நான் செய்ய போகிறது கிடையாது, என் பாரத்தில் தூக்கி நான் இயேசு மேலே வைக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்காருன்ட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்க போங்க. கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க. அவர் நம்ம விசாரிக்கிறவரானபடினால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாரத்தெல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோம். சந்தோஷமாக தூங்குங்க. நீங்கள் தூங்கும் போது உங்களுக்காய் தூங்காத கடவுள் உங்களுக்காய் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோட சந்தோஷமாய் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக உங்கள் வீட்டில் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி தூங்க போங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. குட் நைட் பீப்புள். லவ் யூ ஸோ மச். குட் நைட்.